அயோத்தி மாநகரின் ஆண்களின் அன்றாட பொழுதுபோக்குகள், அவர்களின் கம்பீரமான வாழ்க்கை முறையை காட்டும் ஒரு சித்திரம். அன்புள்ள தமிழ் உள்ளங்களே வணக்கம். போன பாட்டுல அயோத்தி மாநகரின் மாதர்கள் எப்படி தங்கள் பொழுதை இன்பமா கழிச்சாங்க அப்படிங்கிறத கம்பர் அவரோட சொற்சித்திரத்தால நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அழகிய ஓவியமாக தீட்டினாரு. இப்ப அதே அயோத்தி மாநகரில் ஆண்களின் பொழுது எப்படி போச்சுன்னு இன்னும் கம்பீரமான காட்சிகளை காட்டப் போறாரு கம்பர். வீரம், ஈகை, கம்பீரம் இந்த மூணும் சேர்ந்த இந்த பாடலை கேளுங்க. முழங்குத்தின் கட கரி மொயம்பின் ஊறவும், எழுங்குரத்து இவளோடு இரதம் ஏறவும், பழங்கனோடு இறந்தவர் பரிவு தீர்தர வழங்கவும், பொழுது போம் சிலர்க்கு அம்மாநகர். வாங்க இந்த கம்பீரமான காட்சியை வரி வரியா ரசிப்போம். முழங்கு தின் கட கரி மொயம்பின் ஊறவும். அடடா, அடியிலேயே கம்பீரத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறார் கம்பர். முழங்கு தின் கட கரி, கரினா யானை. வெறும் யானைன்னு சொன்னா பத்தாது, அது பிளிரி முழங்குற ரொம்ப வலிமையான மதம் பிடிச்ச யானையா இருக்கணும். அப்படிப்பட்ட யானை மேல மொயம்பின் ஊறவும், அதாவது தன்னோட உடம்பு வலிமையையும் கம்பீரத்தையும் வீரத்தையும் காட்டி அது மேல ஏறி சவாரி செய்யறது. இது சும்மா பயணம் இல்லைங்க. ஒரு ராஜாவுக்கோ இளவரசருக்கோ பெரிய படைத்தளபதிக்கோ மட்டும் முடிகிற ஒரு ராஜ கம்பீரம் இது. யானை சவாரிங்கிறது அந்த காலத்துல ஒரு அரசருக்குரிய அடையாளமா பொழுதுபோக்கா இருந்துச்சுன்னு சொல்றாரு. எழும் குரத்து இவளோட இரதம் ஏறவும். அடுத்து எழும் குரத்து இவளோட இரதம் ஏறவும். இவளின்னா குதிரைங்க, குரத்துன்னா ஆரவாரம், வேகமான சத்தம். அதாவது வேகமா ஓடுற கம்பீரமா சத்தம் போடுற குதிரைங்க பூட்டின தேர்களில் ஏறி பயணம் செய்யறது. யானையில போறது ஒரு மாதிரி ராஜ கம்பீரம்னா, குதிரை தேர்ல சீறி பாயறது இன்னொரு விதமான வீரத்தோட வெளிப்பாடு. இதுவும் சும்மா பயணம் இல்லைங்க. அரச குடும்பத்து இளைஞருங்க, தளபதிங்க, பணக்காரங்க அவங்க ஓய்வு நேரத்தை இப்படித்தான் வீரமும் வேகமும் கலந்த பயணங்கள்ல செலவழிச்சாங்க. தங்களோட உடம்பு வலிமையையும் மன உறுதியையும் காட்டுற ஒரு அற்புதமான பொழுதுபோக்கு இது. பழங்கனோடு இறந்தவர் பரிவு தீர்தர வழங்கவும். இந்த இடத்துல தான் கவி சக்கரவர்த்தி கம்பரோட நுட்பமான பார்வையும் உயர்ந்த சிந்தனையும் தெரியுது. பொழுதுபோக்குனாலே சந்தோஷம், கேளிக்கை, ஆடம்பரம் மட்டும் இல்லை. பழங்கனோடு இறந்தவர், பழங்கண்ணுனா வறுமையோட கஷ்டம், பழைய துயரங்கள். இறந்தவர்னா யாசிக்கிறவங்க, உதவி கேட்டு வர்றவங்க. அதாவது வறுமையோட கொடுமையால வாழ்க்கையை இழந்தவங்க, உதவி கேட்டு வந்தவங்க. பரிவு தீர்தர வழங்கவும், அவங்களோட துயரம் நீங்கிறதுக்காக அவங்க மேலே இரக்கம் கொண்டு அள்ளி அள்ளி கொடுக்கின்றது. இதுதான் கம்பரோட அயோத்தி. வீரம், செல்வம் எவ்வளோ இருந்தாலும் அதில் ஒரு சமுதாய கடமை, ஒரு ஈகை குணம் இருக்கணும்னு இது சொல்லுது. மற்றவங்களோட கஷ்டத்தை தீர்க்கிறது கூட அயோத்தி ஆண்களில் சிலருக்கு ஒரு பெரிய பொழுதுபோக்கா இருந்திருக்குன்னு இது காட்டுது. இது எவ்வளோ பெரிய நல்ல குணம் பாருங்க. பொழுதுபோம் சிலருக்கு அம்மாநகர். இப்படித்தான் அந்த பெருமையான அயோத்தி நகரத்தில் சிலருக்கு, அதாவது எல்லாருக்கும் இல்லை, பெரும்பாலும் ராஜாக்களுக்கும் இளவரசர்களுக்கும் பணக்காரங்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் இப்படி பொழுது போச்சு. பார்த்தீங்களா நண்பர்களே, கம்பர் சும்மா காட்சிகளை சொல்றதோட நிக்கல. ஆண்களோட பொழுதுபோக்க சொல்லும் போதும் யானை தேர் சவாரின்னு வீரத்தையும் கம்பீரத்தையும் காட்டினாலும் அந்த லிஸ்டிலேயே ஈகையையும் சேர்த்தது தான் கம்பரோட சிறப்பு. பணம் இருக்கு, அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக சுயநலமா வாழாம மற்றவங்க கஷ்டத்தை போக்குற ஈகை மனசும் வேணும்னு நமக்கு சொல்றாரு. இந்த மாதிரி ஈகை குணம் இன்னைக்கு இருக்கிற பணக்காரங்க கிட்ட, அதிகாரத்தில் இருக்கிறவங்க கிட்ட இருக்கான்னு நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை தானே உண்மையான நிறைவான வாழ்க்கை.